ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2025வது வருடத்திற்குரிய பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய தனி சிறப்பு அப்படின்னா, இந்த மாதம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுவரைக்கு ரிஷப மனையில் வக்ரமாக இருந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே போல புதன் பகவான் மகர மனையில் வீற்றிருக்கார் அல்லவா, அப்போ புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சியாவது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி. அதே போல செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதுன மனையிலும், இந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீன மனையில், கேது பகவான் கன்னி மனையில் வீட்டிருக்க, சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று அமர்ந்திருந்து பலனை கொடுக்க போகிறார்கள். ஸோ இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்க போகிறது, தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது, கடன், நோய் எதிர்ப்பு, பகை சார்ந்த விஷயங்கள் நம்ம எந்த மாதிரியான வியூகத்தை கடைபிடிக்க வேண்டும், திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு செல்வதற்கான யோகம் இருக்கா, இதை போல பல விஷயங்களை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரனை சொல்லணும். ஏன்னா ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி அந்த சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கார். அப்போ தொழில் ஸ்தான அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கும்போது தொழில் நன்றாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம். ஒரு சிலர் சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்க முயற்சியால வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அப்போ இந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் முயற்சி ஸ்தானத்தில் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கும் போது நிச்சயமாக தொழிலில் சில விஷயங்களில் கால தாமதமாகி சில விஷயங்கள் நடக்காமல் இருந்தது என்று கடந்த 2-3 மாதங்களாக ஒரு மன உளைச்சல் இருந்தீங்கல்லவா, அந்த மன உளைச்சல் இந்த மாதம் விலகப் போகிறது அப்படின்னு அர்த்தம். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள், வேலையில் உங்களை யாரெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ 10ஆம் இடம் வலுப்பெறும் போது ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பல்லவா, அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுவரைக்கும் நீங்கள் செய்த அந்த பலன் மற்றவர்களுக்கு போய் சேர்ந்தது, எனக்கு வந்து சேரலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களை புரிந்து கொள்வார்கள். உயரதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். அதாவது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் வலிமையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் எதிரி தொல்லைகள் இருந்திருக்குது அல்லவா, அப்போ இதுவரைக்கு யார் உங்களை குத்தி காமித்து உங்களை கெடுதல் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைய இருக்கிறது. ஏன்னா உங்க ராசியிலேயே சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். அப்போ அந்த சூரியனுங்கிறது 8க்குரியவன், 8ஆதிபதி, வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடியவன். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுங்கிறது கடன், நோய் எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவன். உங்க ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்காங்க. அப்போ எதிரிகள் உங்களுடைய ராசியில வந்து அமர்ந்திருந்து உங்களுக்கு சில வகையில் குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார்களா, அவர்களை இனம் கண்டு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என குருவினுடைய பார்வை பெறுகிறது. அப்போ மறைந்திருந்து செய்த சில விஷயங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு மாறக்கூடிய, அதாவது எதெல்லாம் நெகட்டிவ் என்று நினைத்து கொண்டிருந்து ஒரு வருத்தத்தோடு இருந்திருப்பீங்களவா, அது அப்படியே பாசிட்டிவாக மாறி நன்மை
தரக்கூடிய விதத்தில் இந்த மாதம் இருக்கிறது. பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. புதன் இருக்கார். புதனுங்கிறது லக்னத்தில் இருக்கும்போது திக்பலத்தோடு இருப்பார் அல்லவா, ராசியில் இருக்கும்போது. அப்போ நல்ல புத்திசாலித்தனம், அப்போ புத்திசாலித்தனத்தோடு கையாளுகின்ற தன்மைங்கிறது இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் கடந்த 7 வருடங்களாகவே இந்த 7.5 சனியில் பல விஷயங்களில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த 7.5 சனி முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறதுனால நினைத்தது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பாத்து கிடைக்கும். இந்த பாதை பிடித்து கொண்டு, அதாவது கடந்த 7 வருடங்களாக நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்திருந்ததல்லவா, அந்த அனுபவத்தின் வாயிலாக தொழிலில் பல மாற்றங்களை செய்து அதை அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த பிப்ரவரி மாதம். ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் கடந்த 7 வருடங்களாக எத்தனை இஷ்ட கோயில்களுக்கு தெய்வ கோயில்களுக்கெல்லாம் சென்று வந்தீர்களோ அதனுடைய பலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. அந்த நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த நவ கிரகங்களினுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது இந்த மகர ராசினருக்கு நிச்சயமாக உண்டு. நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை உங்களுக்கு யோகத்தரக்கூடிய சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும், சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால நல்லது நடக்கும். அது தனம் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கும். பணத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சங்களை நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நெகட்டிவ் விஷயங்கள் 6, 8ஆம் அதிபதிகள் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறல்லவா, எதெல்லாம் நெகட்டிவ் என்று உங்களுக்கு படுகிறதோ அதுக்குள்ளே போக வேண்டாம். ஒரு சிலருக்கு ஹெல்த்து சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகளை கொடுத்திருக்கலாம். ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சரியாக கூடிய விதத்தில் தான் இருக்கிறது. உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று செய்தே ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ட்ரபிள் கொடுத்து விடுமோ என்ற பயத்தில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் அங்கே போய் செக் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்படி செக் பண்ணாலும் பெரிய ஒரு சோதனைகள் உங்களுக்கு கொடுக்க போவது இல்லை. ஆனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா இந்த 6, 8ஆம் அதிபதிகள் போய் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ குடும்பஸ்தானத்தில் போய் உட்காரும் போது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய, வாக்குவாதங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஒரு சிலர் உருவாக்கிறோம். ஏன்னா சூரியன் போய் எங்க 2ஆம் இடத்தில் உட்காரும் போது சூரியனும் சனி சேரும் போது ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை உருவாக்கிறோம். சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள், சின்ன விஷயத்துக்காக குடும்பத்தில் ஒரு சண்டை வரக்கூடிய அம்சங்களை உருவாக்கிறோம். அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், அதாவது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்துடன் வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நினைத்தது ஜெயமாக கூடிய ஒரு நல்ல மாதம். கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம். கலைத்துறையில் பிரகாசிப்பதற்கான ஒரு நல்ல நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லலாம். ஒரு சில மகர ராசி என்பர்கள் கலைத்துறைக்கு என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் புதிய, அதாவது யாரெல்லாம் ஒரு இடத்தை வாங்கணும், ஒரு நிலத்தை வாங்கணும் என்று எண்ணத்தில் இருக்கின்ற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இருக்குது. கடனை வாங்கி இடம், வீடு, நிலம், வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சம்ங்கிறது இந்த மாதம் இருக்கிறது. பட் என்ன, கொஞ்சம் கோபதாபங்களை குறைத்து கொள்ள வேண்டும். அவசர முடிவு எடுக்கக்கூடாது. என செவ்வாய், கோபக்காரகனான செவ்வாய் தனது 8ஆம் பார்வையாக உங்கள் லக்னத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்திலிருந்து. ஏற்கனவே லக்னத்தில் புதன் சூரியன் 6, 8ஆம் அதிபதிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் வரும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இக்கு வைத்து முடிவெடுப்பது சால சிறந்தது என்பதை இந்த மாதம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பாக்யாதிபதி உங்கள் ராசியில் போய் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு. ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக நாட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. ஒரு சிலர் ஆன்மீக வழிகளில் செல்லக்கூடிய
தன்மை, அதே சமயத்தில் கோயில் திருப்பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதாவது யாத்திரைகள் செல்லக்கூடிய தன்மை, ஆன்மீக உணர்வு என்பது இந்த மாதம் அதிகமாக இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு உள்ளுணர்வு சக்திங்கிறது அதிகமாக இருக்கும். உங்கள் உள்ளுணர்வு எதை சொல்லுகிறதோ அதை செய்தால் உங்களுக்கு எந்த கெட்டது நடக்கப் போவது இல்லை. அதே சமயத்தில் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். புதன் லக்னத்தில் இருக்கிறதுனால புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய அத்தனை விஷயத்திலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். என்ன புத்திசாலித்தனம்? சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கியில் பணியாற்றி கொள்வது, ஆன்மீக விஷயத்தில் ஆன்மீக உரையை நிகழ்த்துபவர்கள், எழுத்து சம்பந்தப்பட்ட, கதை சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய, நல்ல விதமாக பயணிக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறும். அப்போ நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை பெற்றிருப்பதனால் பண விஷயத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை. ஒரு சிலர் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் என்ன, சின்ன சின்ன தடையை கொடுத்து அது நடத்தி வைக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் மகர ராசி அன்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேய பகவானை வழிபடும் போது நிச்சயமாக மனதில் உறுதியையும் தெம்பையும் கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு லைஃப் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கணும். அதாவது 2025 சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சருக்கு நல்லது? எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும்? எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? திருமணமே ஆக மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் ஆகும்? எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.